ஹாய் ஹலோ புரட்டாசி மாதத்தோடைய முதல் சனிக்கிழமை. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமையிலுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் இல்லைன்னா மலை கண்டிப்பாக ஏறிடுவோம். ஸோ அதை இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா இந்த கூசுமலை சேலமில் குரங்கு சாவடி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. இந்த கூசுமலையை ஏன் ஃபஸ்ட்டு சாட்டர்டே செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 3rd சாட்டர்டே வந்துட்டேன். இந்த மலை பார்த்திங்கன்னா பாதிக்கு வரைக்கும் தான் ஸ்டெப் இருக்கும். அதுக்கு மேலே பாறையில் நம்ம ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன வயசில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த பாதி மலை வரைக்கும் ஸ்டெப் போட்டிருந்தாங்க. க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே லைன் நின்று பொறுமையாக ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது இல்லாமல் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கும் ஒரு லாங் க்யூ நிற்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இந்த தடவை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சாட்டர்டே போய் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே அதிகமாக கூட்டம் இல்லை. ஸோ மினிமமான கூட்டம் தான். அதனால் எனக்கு ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மலை ஏறும் போது நான் எப்போயுமே ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுவேன். 20 ஸ்டெப்ஸ் ஏறுவேன், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ இது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் என்னுடைய ட்ரக்கிங் எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். எதனாலனா திரும்ப நான் வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை பார்க்குறதுக்கும் திரும்பவும் கால்வலி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரியான ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க, ரெகுலராக ட்ரக் போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ வருஷத்தில் எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரக் வரதுனால ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு எந்த பெயினும் இருக்கக்கூடாதுன்னா இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மலை ஏறணுமா அப்படிங்கிற ஒரு சலிப்பும் இல்லாமல் நம்ம ஏறிட்டு வந்துடலாம். நான் மேலே ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மேலே நிறையா கழுகை பார்த்தேன். கழுகை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அதை வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தால் தான் கழுகை பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் பேக் சைடில் அந்த மேக்னசைட்டோடைய ஏரியா இருந்தது, அதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கும் போது பார்த்திங்கன்னா நான் சிங்கிளாக தான் போயிட்டு வந்தேன். ஸோ என்னையே நானே சில ஃபோட்டோஸ்லாம் செல்ஃபியில் போட்டு எடுத்துக்கிட்டு ஜாலியாக இறங்கிட்டேன். வர வழியில் நிறையா ஸ்நாக்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போகும்போது வரும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் பாஸாக இருக்கும். பாய்.